எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோட நண்பர்கள், சகோதரிகள் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கடந்த வருஷம் ஒரு சில கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கலாம் இல்லையா? அத வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு, சந்தோஷமான நினைவுகள் ஏதாவது நடந்திருக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டு, இந்த 2024வது வருஷத்துல அடியெடுத்து வைப்போம். கண்டிப்பான முறையில இந்த வருஷம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா அமையும்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வாழ்க்கையில பணம் முக்கியம் தான். நம்ம வாழ்றதுக்கு கண்டிப்பான முறையில பணம் முக்கியம். ஆனா, அந்த பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தள்ளி வைக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சின்ன கதை தான். அதாவது ஒரு கிராமத்தில ஒரு பெரியவர் இறந்துட்டாரு. அவருக்கு 4 மகனும், 1 மகளும் இருந்திருக்கிறாங்க. அந்த 4 மகனும் வந்து ஒரு பண ஆசை பிடிச்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணத்து மேல அதிகம் ஈடுபாடு உள்ளவங்க. அந்த மாதிரி டைப்பு. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அவர் பெரியவர் இறந்துட்டாரு. இறந்து போற காலகட்டத்தில, இன்னொரு பெரியவர் வர்றாரு. அதே ஊருக்குள்ள வந்துட்டு, இந்த இறந்தவர் வந்து எனக்கு ரூ. 10,00,000 பணம் குடுக்கணும். அந்த பணத்த குடுத்தா தான் அந்த பிணத்த எடுக்க விடுவேன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றாரு. அப்ப அந்த 4 மகனும் சொல்றாங்க, "பணத்தெல்லாம் குடுக்க முடியாது." அப்படி சொல்லிட்டு அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து, அந்த பெரியவர்கிட்ட ஒரே வாக்குவாதம், சண்டையும் நடத்திட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க இல்லையா? அந்த மகள் வந்து அந்த பெரியவர தனியா கூட்டிட்டு போய் தன் தன் போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி குடுத்து, "ஐயா என்னோட தகப்பனார வந்து கடைசி இறுதி சடங்கு செய்கிற சூழ்நிலையில் அவரை வந்து அவமரியாதைப்படுத்த வேண்டாம். இந்த நகையெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இது எவ்வளோ பெருமானம் பெறும்னு எனக்கு தெரியல. என்னோட தகப்பனாரோட இறுதி சடங்குக்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாராம், கவலைப்படாதம்மா, உன்னோட அப்பா என்கிட்ட கடன் வாங்கலை. அவர் தான் என்கிட்ட ரூ. 10,00,000 குடுத்து, என் மேல உண்மையான பாசம் யார் வச்சிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த பணத்த குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரூ. 10,00,000 பல வருஷத்துக்கு முன்னாடியே குடுத்து வச்சிருந்தாரு. இன்னைக்கு அந்த ரூ. 10,00,000 முழு தொகையும் உன் கையில தான் நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அந்த ரூ. 10,00,000 பணத்தையும் குடுத்துட்டு, அந்த நகையும் கையில குடுத்துட்டாராம். குடுத்து, "நீ தாம்மா உன்னோட தகப்பன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கிற. அந்த பாசம் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கே தவிர, பணம் என்னைக்கும் ஜெயிக்காது" அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்னாராம். அப்ப அந்த 4 மகன்களுக்கும் ஒரு சின்ன ஒரு புத்தி வந்திருக்கு. அதாவது வாழ்க்கையில பணம் முக்கியம் இல்ல. அந்த பாசம் தான் முக்கியம். பாசம் மட்டும் கிடையாது. நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பணத்த ஒரு சில காலகட்டத்துக்கு தேவைப்படுமே தவிர, பணம் முக்கியமான விஷயம் கிடையாதுங்கிறத அன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். உண்மையிலே இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்ற காலகட்டத்தில எல்லா சூழ்நிலையிலுமே பணம் தேவை தான். பணம் இல்லாம வாழ்க்கை இல்ல. ஆனா, பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன கதை சொன்னேன். வேற ஒண்ணும் கிடையாது. அத நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திரும்பவும் இந்த 2024வது வருஷம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். அடுத்த பதிவுல பார்க்கலாம். பாய்.